தூதரை அனுப்ப போகிறார். தூதர்களுடைய அப்பத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே, எகிப்திலிருந்து புறப்பட்டு விட்டீர்களே, பட்டினியால் சாவோம் என்று கலங்க வேண்டாம், உங்களுக்காக தூதர்களின் அப்பத்தை நான் தருகிறேன் என்று வானத்தை கிழித்து தூதர்களுடைய அப்பத்தை கொடுத்து ஜனங்களை போஷித்த தேவனாக இருக்கிறார். எலியா நித்திரை பண்ணினாலும் எலியாவுக்கு நல்ல ஒரு ஆதாரத்தை கொடுக்க என் தேவனாகிய கர்த்தர் தூதனை அனுப்பி ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணி எலியாவுடைய தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறார். காரணம், எலியா கர்த்தருக்கு என்று வைராக்கியமாக வாழ்ந்தார். அல்லேலூயா. யாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? யாருக்கு கர்த்தர் கொடுப்பார்? ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னு போயிட்டு உட்கார்ந்துட்டீங்கன்னா ஆசீர்வாதம் வந்துடாது சிஸ்டர். ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாத கூட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வருதோ இல்லையோ, ஊழியக்காருக்கு ஆசீர்வாதம் வரும். எப்படின்னு கேட்டீங்களா, 10,000 பேர் ஆளுக்கு ₹1 போட்டா 10,000 ரூபாய் ஆச்சு. யாருக்கு ஆசீர்வாத கூட்டம்? அல்லேலூயா. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிடுறீங்க. ஆசீர்வாத கூட்டம் யாருக்கு? எங்களுக்கு. அல்லேலூயா. நானே நாளைக்கு திருநெல்வேலியில் ஆசீர்வாத கூட்டம் போஸ்ட் அடிச்சேன்னா யாருக்கு ஆசீர்வாதம்? என்ன சொல், நானுக்கு மத்தவங்க சொல்றது, எனக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு ஆசீர்வாதம் எப்ப வரும் தெரியுமா? கர்த்தருக்காக வைராக்கி காண்பித்தார். நீங்க கேட்கவே வேண்டாம். என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். என்ன கனப்படுத்தினால் போதும். என் பைபிள் அப்படி இருக்கு. உங்க பைபிளை பத்தி எனக்கு தெரியாது. என் பைபிள் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை, நாம சரியா இருந்தா போதும். நான் கரெக்டா இருந்தா எங்க ஆண்டவர் அவர் விஷயத்துல கரெக்டாக இருப்பார். அல்லேலூயா. எலியாவை போல வைராக்கியம் இருக்கிறதா? கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கிறதா? ஆலயத்துல வந்து இங்க திருவிருந்து வாங்குறது, அங்க போயிட்டு வேற வாங்குறது, இங்க வாங்குறது, அவங்க கொடுத்தா வாங்குறது, இவங்க கொடுத்தா வாங்குறது. என்ன பிரதர், ஆசீர்வாதமே இல்ல. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற கட்ட தூரமாக இருப்பா. தூர வேண்டும் இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களை மாற்றும். இந்தியரை பரலோகத்தின் பாக்கியவான்களை மாற்றும். ஆமென். எலியாக்கள் எழும்ப வேண்டும், எலிசாக்கள் எழும்ப வேண்டும். கர்த்தருக்கு என்று வைராக்கி காண்பித்தா என் தேவனாகிய கர்த்தர் பரலோக தூதனை எனக்கும் உங்களுக்கும் பணிவிடைக்காரர்களாக மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளால ஒருக்கு மேல அதிகாரம் செலுத்த முடியல, ஒரு தூதனுக்கு மேல் அதிகாரம் செலுத்த முடியல, ஒரு ஆவிக்கு மேல் அதிகாரம் செலுத்த முடியல, ஒரு பிசாசுக்கு மேல் அதிகாரம் செலுத்த முடியல, ஒரு பிரச்சனைக்கு மேல் அதிகாரம் செலுத்த முடியல. காரணம் என்ன? எனக்காக கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பவில்லை. எனக்காக கர்த்தர் தம்முடைய பணிவிடை ஆவிகளை அனுப்பவில்லை. ஏன் அனுப்பல? நான் கர்த்தருக்காக வைராக்கியம் காண்பிக்கவில்லை. ஆண்டவர் போன்னு சொன்னா போயிட்டோம். எகிப்தில் இருக்க ஜனங்களை பார்த்து புறப்படுங்கள் என்று சொன்னார், புறப்பட்டார்கள். மோசே மரிச்சிட்டார், உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். யோசுவாவே, நீயும் இஸ்ரவேல் ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து காண்பிக்கிற தேசத்துக்கு போங்கன்னு சொன்னாங்க பாருங்க. உடனே புறப்பட ஆயத்தமாகிவிட்டார்கள். இன்னைக்கு எத்தனை இடத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம்? தேவன் வேண்டாம் என்று சொல்ற இடத்தில் உட்கார்கிறவர்கள் எத்தனை பேரு? சினிமா கதை பேசுறவங்க வீட்டுல உட்கார்ற கிறிஸ்தவர்கள் எத்தனை பேரு? சீரியல் பாக்குற வீட்டுல உட்கார்ந்து சீரியல் கேட்கிறவங்க எத்தனை பேரு? அடுத்த மக்களை குறித்து பேசுகிற மக்களோடு கூட உட்கார்ந்து அடுத்தவர்களை, அடுத்த ஜனங்களை, அடுத்த வாலிப பையனை, அடுத்த வாலிப பிள்ளையை, அடுத்த மக்களை குறித்து பேசுகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள்? இயேசுவை குறித்து பேச வேண்டிய நாவுகள் மற்றவர்களை குறித்து பேசிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை துதிக்க வேண்டிய நாவுகள் சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பிள்ளைங்க வளரும் பொழுதே நடிக்க மாதிரி வளர்றாங்க. அல்லேலூயா. யார் மாதிரி வளர்றாங்க? உலக அழகி மாதிரி வளர்க்கணும் விரும்புறாங்க. இயேசுவை போல வளர்க்க வேண்டும். என்னைக்காவது ஒரு பரிசுத்தம் இல்ல வேதாகமத்தில் பரிசுத்தவான்களை போல என் பிள்ளையை வளர்க்கிற பொறுத்தனை எடுத்து இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம பிள்ளை நடந்தா அந்த நடிக்க மாதிரியே நடக்குது. என்ன கம்பீரம்! அவர் மாதிரியே இல்ல, இவர் மாதிரியே இல்ல. மோசே தேவனோடு கூட பேசினார். மோசே முகம் பிரகாசித்தது.
தேவனை போல மோசே முகம் பிரகாசித்தது. அல்லேலூயா. நம்ம முகம் எப்படி இருக்குங்க? பிரகாசிக்கணும். நல்ல பவுடர் போடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது கர்த்தரை பிரகாசிக்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். தூதர்களின் அப்பத்தை நமக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6வது அதிகாரம் 51வது வசனம். நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். அல்லேலூயா. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். பிரைஸ் தி லார்ட். அல்ல கவனிங்க பார்க்கலாம். முதலாவது ஆசாரியர் இல்ல, கவனிங்கம்மா, கவனிங்கன்னு பைபிள் இல்ல, கீழே இல்ல, இங்க தேவனாகிய கர்த்தர் முதல் கொடுத்த அப்பம் ஆசாரியர்கள் மாத்திரமே சாப்பிடக்கூடிய அப்பத்தை தாவீதுக்கு மற்றவர்களுக்கு கொடுத்தார். ஆசாரியர்களுடைய கரத்தில் இருந்த வேதாகமத்தை நம்முடைய கரங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தூதர்களுடைய அப்பம் வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தூதர்களுடைய அப்பத்தை கொடுத்த கர்த்தர் இன்றைக்கு பரலோகத்தில் இருந்து நமக்கு பரலோக வார்த்தைகளை மன்னாவை கொடுத்து கொண்டிருக்கிறார். கடைசியாக இயேசு சொன்னார், நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். அல்லேலூயா. தூதர்களின் அப்பத்தை கொடுத்தவர், ஆசாரியர்களின் அப்பத்தை கொடுத்தவர், கடைசியாக தன்னையே நமக்கு அப்பமாக கொடுத்துட்டாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இயேசு சொன்னார், இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமாக இருக்கிறது என்று தம்முடைய மாமிசத்தை, தம்முடைய ரத்தத்தை எனக்காக கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. ஏதேன் என்கிறதான ஒரு தோட்டம், நல்லா கவனிங்க, ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஏதேன் என்கிறதான ஒரு தோட்டம் இருந்தது. கொஞ்ச நாள் 2 நாட்கள் ஆரம்பமாக போகிறது. தேவனாகிய கர்த்தர் ஏதேன் என்ற தோட்டத்திலே மனுஷனை கொண்டு வந்து வைத்தார். ஏவாளை உண்டாக்கினார். ஆண்டவர் சொல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிடலாம், இந்த தோட்டத்திற்கு நடுவில் இருக்கிற இந்த மரத்தின் கனியை மாத்திரம் நீங்கள் புசிக்க கூடாது என்று கர்த்தர் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனால் இந்த சர்ப்பம் வந்து ஏவாளோடு கூட பேசின பொழுது ஆண்டவர் எதை சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ அதை சர்ப்பம் சாப்பிட சொன்னது. ஆமென். அல்லேலூயா. இப்ப நான் பிரசங்கம் பண்ண பாருங்க, நாங்க எதெல்லாம் சொன்னோமோ இதற்கு நேர்மாறா யாராவது வந்து உங்களுக்கு சொன்னா அவங்க தான் சர்ப்பம். அல்லேலூயா. அவரு கிடக்கிறாருங்க, அவரு காணிக்கைக்காக வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவரு என்ன மைக்க கொடுத்துட்டாங்க, மைக்க கொடுத்துட்டா இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருப்பாங்க இந்த ஊழியக்காரங்க அப்படின்னு யாராவது வந்து உங்ககிட்ட பேசினா அவங்க உங்க ஃப்ரெண்டு கிடையாது, அவங்க பேரு சர்ப்பமாகி பிசாசு கறந்துட்டே. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக நேர்மாறாக எதிரடையாக யார் பேசினாலும் அவங்க தான் பிசாசு. அல்லேலூயா. சர்ச்சுக்கா போயிட்டு வர நீ உருப்பட மாட்டேன்னு அப்படி அப்பா சொன்னா அப்பாவுக்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். எங்க அப்பா சொன்னா கரெக்டா இருக்கும், ஏன்னா அவர் தான் கேப்ரியல் தூதன், அவர் தான் மிகாவேல் தூதனா. அல்லேலூயா. ஆமென். வேத வார்த்தைக்கு விரோதமா யார் பேசினாலும், கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமா யார் பேசினாலும் அவர்களுக்குள்ள பிசாசு இருக்கலாம். ஃப்ரெண்டா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றவர்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். என் வேதத்துக்கு விரோதமாக யார் பேசினாலும் அவர்களுக்குள் தேவன் வெறுக்கிற ஆவி இருக்கிறது என்றதன் அர்த்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வேண்டான்றார், இவன் சொல்றான் தேவர்களை போல இருக்குது. நமக்கு நம்ம சாப்பிட்டாங்க, அவரும் சாப்பிட்டாரு. பாருங்க பாவம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற அந்த மரத்தில் இருந்துதான் பாவம் வந்துச்சு. எங்க இருந்து வந்தது? இல்லங்க, மரம் எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்தில் எங்க ஓரமா இருந்ததா? எங்க இருந்தது? நடுவுல இருந்தது. ஆண்டவர் கரெக்டா இருப்பார். சரியான பூகோள விஞ்ஞானி எங்க அப்பா இயேசுநாதர். உங்க அப்பா இயேசுநாதர் பத்தி எனக்கு தெரியாது. எங்க அப்பா இயேசுநாதர் சரியான பூகோள விஞ்ஞானி. தோட்டத்துக்கு நடுவுல இருந்த மரத்துல இருந்து பாவம் வந்ததுனால முள்ளால எடுக்கணும், வைரத்தால அறுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. எப்படி பாவம் வந்ததோ
அப்படிதான் பாவத்தை போக்கணும்னு சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் சித்தம் கொண்டு தோட்டத்துக்கு நடுவில் இருந்த மரத்தில் இருந்து பாவம் வந்தபடினாலே உலகத்தினுடைய மத்திய பகுதி எதுன்னு எடுத்து பார்த்தா அதுதான் பெத்லகேம். கரத்தடி கர்த்தரை கனப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யூதாவில் பெத்லகேமே நீ சிறியது அல்ல. ஏன்னு கேட்டா நீதான் உலகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கிறாய். அல்லேலூயா. தோட்டத்துக்கு நடுவில் இருக்கிற மரத்திலிருந்து பாவம் வந்தபடினா உலகத்துக்கு மத்தியில வந்து பாவத்தை அழிக்கும்படியாக இயேசுவானவர் பெத்லகேம் என்ற ஒரு சாதாரண ஊருக்கு கடந்து வந்தார். ஆமென். அடுத்து இந்த மரத்திலிருந்து பாவம் வந்தபடினாலே மரத்திலிருந்து பாவம் வந்த காரணத்தினால் இயேசுவானவர் சிலுவை மரத்திலே அடிக்கப்படும்படியாக இயேசுவானவர் சிலுவை மரத்தை சுமந்தாரா. Praise God. Hallelujah. அப்புறம் இன்னொரு காரியத்தை சொல்லலாம் பாருங்க. இந்த பாவம் எதுல இருந்து வந்துச்சு சொல்லுங்க. நம்ம கிறிஸ்துவத்தை குறித்து தெரிஞ்சணும், ரகசியங்கள் தெரியணும். ஒண்ணுமே தெரியாம மந்த கிறிஸ்துவா இருக்க கூடாது. அப்படி இருந்தா பைபிளை வச்சுட்டு திரும்பி பார்க்காம 100 மீட்டர் ஸ்பீட்ல ஓடிடும். ஆமென். ஒரு பழம் எடுத்தா அதுல 2 பகுதி இருக்கும், 2 காரியம் இருக்கும். ஒண்ணு பழத்துல சதை பகுதி இருக்கு. என்ன இருக்கும்? சதை இருக்கும். அந்த பழத்தை கடிக்கும் பொழுது அது உள்ள இருந்து சாறு நமக்கு உள்ள வரும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்புறம் பழத்துல என்ன இருந்துச்சு? ஏவாள் சாப்பிட்ட பழத்துல சதை இருந்துச்சு, அப்புறம் சாறு இருந்துச்சு. அப்போ இந்த பழத்தினுடைய சதை பகுதியும் இந்த பழத்தினுடைய சாரும் பாவம் கொண்டு வந்தபடினால் இயேசுவானவர் சதை பகுதிக்கு தம்முடைய மாமிசத்தையும் பழத்தின் சாருக்கு தம்முடைய ரத்தத்தையும் கொடுக்கும்படியாய் வந்தார். அதை கற்று கனப்படுத்தலாம். வேதாகமங்கள் அர்த்த புஷ்டி ஆழம் நிறைந்தது. அடுத்து இந்த 6 நாட்களில் கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடி, கொடி எல்லாம் உண்டாக்கி மனுஷன் எல்லாம் உண்டாக்கி 7வது நாள் ஓய்ந்திருந்தார். இல்லையா? இந்த 6 நாள் கர்த்தர் படைத்ததுல இந்த உலகத்துல கர்த்தர் படைக்காத ஒரு பொருள் உண்டு அப்படின்னு சொன்னா அதுதான் முள்ளு. என்ன? இந்த 6 நாள்ல முள்ள கர்த்தர் படைக்கவே இல்லை. ஏன்னு கேட்டா தேவனாகிய கர்த்தர் தான் படைத்தது எல்லாமே நல்லது என்று கண்டா. முள்ளை எடுத்து குத்திக்கிட்டு முள் குத்துவது நன்றாக இருக்கிறது, பின்னில் குத்துவது நன்றாக இருக்கிறது. சிஸ்டர் உங்க கண்ணை குத்தி பார்க்கட்டுமா? யாராவது குத்துவோமா? உங்கள் கண்ணை குத்துவது மிகவும் நன்றாக இருக்கிறது. யாராவது சொல்ல முடியுமா? முள்ளு நல்லது கிடையாது. ஆண்டவர் முள்ள படைக்கவே கிடையாது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது தேவன் பூமி சபிக்கிறார். ஆதாமே, உன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டிருக்கும், அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் முளைப்பிக்கும் என்று தான் படைத்து ஓய்ந்ததற்கு பிற்பாடு பாவத்தினால் வந்ததுதான் முள்ளாக இருக்கிறது. அல்லேலூயா. சுனாமி பாதித்த பகுதிக்கு நீங்க போய் பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா சுனாமியில தப்பி வந்தவர்களை நான் போய் பார்த்திருக்கிறேன். சுனாமி வந்த 2 நாளில் நாகப்பட்டினத்திற்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். திருவாரூருக்கு நாகப்பட்டினத்துக்கு சென்று அந்த மக்கள் எல்லாம் பார்த்தேன். அந்த தப்பி வந்தவர்களை பார்த்தா அவரோட முகமெல்லாம் கீரலாக இருக்கிறது. அவங்க சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிரதர், சுனாமில நிறைய பேர் சாகறதுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஆனா இந்த சுனாமி அலை வந்து, கடல் அலை வந்து, கொந்தளிப்பு வந்து எல்லாரும் அலக்களித்த பொழுது அநேக சகோதரி மார்களுடைய வஸ்திரங்கள் இந்த தண்ணீரில அடித்துக் கொண்டு போய்விட்டது. அநேகர் ஜீவன் தப்பினாலும் இந்த வஸ்திரம் எப்படி போச்சுன்னு கேட்டா நிறைய முள்ளு வந்துதான் கடலுக்குள்ள இருந்து. முள்ளு வந்து அநேகருடைய வஸ்திரங்கள் எல்லாம் கிழிச்சது. நிறைய பேரு ஆடை இல்லாம கரைக்கு வருவதற்கு வெட்கப்பட்டு அப்படியே நின்ற காரணத்தினாலே வந்த அலைகள் அவர்கள் இழுத்துக் கொண்டு போய்விட்டது. சில பேர் தப்பி மரங்களை சுவர்களை பிடித்துக் கொண்டோம். மறுபடியும் அலை வரும் பொழுது கடலுக்கு உள்ளிருந்து நிறைய முள்ளு வந்து அந்த முள்ளு வந்து அப்படி கீறின காரணத்தினாலே அந்த வலியில கரத்தை விட்டு விட்டார்கள். அநேகர் அடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். சிலர் மாத்திரம் தப்பினோம் என்று சொன்னார்கள். கடலுக்குள்ள அவ்வளவு முள்ளு இருக்கு.
இந்த முள்ளெல்லாம் எப்படி வந்தது? பாவத்தினால் வந்தது. அதனால்தான் இயேசுவானவர் கல்வாரிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முள்முடியை கொண்டு வந்து அதை பின்னி ஆண்டவருடைய தலையில வைத்து அடித்தார்கள். ஆமென். இயேசுவானவர் சாதாரணமாக வரவில்லை. அவர் சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம், ஜீவ அப்பம். ஆஸ்தார்களுடைய அப்பத்தை கொடுத்த தேவனாகி கர்த்தர், தூதர்களின் அப்பத்தை கொடுத்த தேவனாகி கர்த்தர் கடைசியாக பார்த்தார், தன்னையே அப்பமாக கொடுத்திருக்கிறார், தன்னையே அப்பமாக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், அதனாலதான் நாம் திருவிருந்து எடுக்கும் பொழுது, நற்கருணை ஆராதனையில் பங்கு பெறும் பொழுது, அதை கொடுக்கிறதான ஊழியக்காரர்கள் அதை கொடுக்கும் பொழுது, இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற ஆண்டவருடைய திரு சரீரம், இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தமாக இருக்கிறது என்று கொடுக்கிறார்கள். அதை வாங்கி சாப்பிடும் பொழுது இயேசுவினுடைய மாமிசம் நமக்குள் வருகிறது. அதை வாங்கி புசிக்கும் பொழுது ஆண்டவருடைய சரீரம் என்னுடைய சரீரமாய் மாறுகிறது. அதை பானம் பண்ணும் பொழுது எனக்கு உள்ள ஓடுற ரத்தம் யாருடைய ரத்தமா மாறுது? அல்லேலூயா. அப்ப திருவிருந்து எடுக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் நல்லா கவனிச்சுக்குங்க. சகோதரர்களும் சரி, சகோதரிகளும் சரி, நல்லா கவனிங்க. கவனிங்கம்மா, சைட்ல எல்லாம் யாரும் பார்க்காதீங்க. இந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது யார் சுண்டு விரல் யாருடைய சுண்டு விரலா மாறுது? என் கட்ட விரல் யாருடைய கட்ட விரல்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. என் உதடு யார் உதடா மாறுது? என் கண்ணு யார் கண்ணா மாறுது? அப்ப இது இயேசுநாதர் உதடுன்னு சொன்னா, இந்த உதடுல கொண்டு போய் சுருட்டியும் சிகரெட்டி பீடியும் வச்சா நீங்க யார் வாயில அதை வைக்கிறீங்க? சிரிக்க கூடாது, சீரியஸா யோசிக்கணும். யார் வாயில வைக்கிறோம்? வெத்தலை பாக்கு வாயில போட்டு திருவிருந்து எடுத்து ஞானஸ்நானம் எடுத்துட்டு ராபோஜனம் எடுத்துட்டு வெத்தலை பாக்கு போட்டா, வெற்றிலை பாக்கு போடாத பரிசுத்தம் உள்ள நாவை உடைய என் ஆண்டவராக இயேசுநாதருடைய வாயில ரோஜா பாக்கு போடுவதற்கு கர்த்தர் எனக்கு தண்டனை கொடுப்பாரா? பரலோகம் கொடுப்பாரா? சிகரெட் பிடிக்காத இயேசுநாதர் வாயில சிகரெட்டை கொண்டு போய் வச்சாக்கா, என் அன்பு தம்பி, தம் சகோதரனே, ஆண்டவர் வெறுக்கிற பாவத்தை கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாவிலே புகையை கொண்டு போய் வைத்தால் அது உங்கள் வாயில வைக்கவில்லை, அது ஆண்டவருடைய வாயில வைப்பதாக இருக்கிறது. காரணம், வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் என்னுடைய சரீரமாக இருக்கும் பொழுது அசுத்த எண்ணத்தோடு கூட, அசுத்த எண்ணங்களோடு கூட ஒரு ஸ்திரீயையோ ஒரு மனுஷனையோ என் விரலினால் தொட்டால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம் உள்ள விரலினாலே ஒரு அசுத்தத்தை, ஒரு பாவத்தை தொடுகிற காரணத்தினாலே தீமை வருமா வராதா? வருமா வராதா? நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் ஆலயத்துக்கு போறாங்க, எல்லாரும் ஏதோ திடப்படுத்தல், 10-15 வயசு வந்துச்சுன்னா திடப்படுத்தல் எடுத்துடணும், ஒரு 20 வயசு வந்துருச்சுன்னா திருவிருந்து ஆராதனை பங்கு பெறணும். இது சடங்காச்சாரம் அல்ல. நான் ஒரு கிறிஸ்தவன் என்று நிரூபிப்பதற்காக எனக்கு வயசு வந்துருச்சு, நானும் ஆலயத்தில் ஒரு மெம்பர், அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல ஓட்டு போடுவதற்கு என்னை தகுதிப்படுத்துகிறது என்று சொல்லி அப்படி யாராவது இந்த திருவிருந்துக்குள் கரங்களை வைப்பீர்களே ஆனால் ஆவியானவர் உங்களுக்கு இந்த ராத்திரி வேளையில எச்சரிப்போடு கூட சொல்லுகிறார், என் ஆண்டவராகிய கர்த்தருடைய திரு சரீரம் என்னுடைய சரீரமாக இருக்கிற காரணத்தினாலே என்னுடைய சரீரத்தின் அவயங்களை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இஷ்டத்துக்கு பேசுவதற்கு இந்த நாவுக்கு அதிகாரம் இல்லை. யாரை வேண்டுமானாலும் பேசலாம், எந்த ஊழியக்காரரை குறித்து பேசலாம், என்ன கெட்ட வார்த்தை பேசலாம். இன்றைக்கு ஆலயத்தில் கெட்ட வார்த்தைகளை பேசுகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் துணிகரமாய் வந்து நின்று சண்டை போடுற எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆலய காரியத்துல வந்து எனக்கு சாப்பாடு இல்ல, எனக்கு கறி இல்ல, எனக்கு மீன் இல்ல, எனக்கு வைக்கல, எனக்கு இடம் இல்ல, என்ன இடிச்சிட்டாங்க, என்ன தள்ளிட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்துல வந்து சண்டை போடுவதற்கு, கர்த்தருடைய ஆலயத்துல வந்து விருப்பமானதை பேசுவதற்கு, கர்த்தருடைய ஆலயத்துல வந்து விருப்பமானதை செய்வதற்கு நான் வணங்குகிற என் ஆண்டவராக இயேசு இடம் கொடுக்கவில்லை. கிறிஸ்துவம் என்றால் என்ன என்று நமக்கும் தெரியல, நமக்கு வெளியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியல. காரணம், நாம சரியாக நடத்தப்படவில்லை. நம்ம நடத்தப்படல, நமக்கு போதிக்கிறவர்கள் சரியாக போதிக்கல. ஏதோ வாங்க கர்த்தர்கள் வியாதியை சுகமாக்குவார், நீங்க ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லுகிற காரணத்தினாலே பரிசுத்தத்தை குறித்த பயம் இன்றைக்கு ஜனங்களுக்கு இல்லை. கர்த்தரை குறித்த வைராகியம் இன்றைக்கு
அனுபவிக்கிற இல்ல. இயேசுவானவர் எப்படிப்பட்ட தேவன் என்ற எண்ணம் இன்னைக்கு நமக்குள்ள கிடையாது. அல்லேலூயா. என் கரம் கர்த்தருடைய கரம். என் வலது கரத்துல இஷ்டத்துக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியா இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றிற்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படியே கண்ணை மூடுங்க பார்க்கலாம் ஒரு செகண்ட். எழும்புங்க, எல்லாம் எந்திரிங்க. நான் முடிச்சிட்டேன் பிரசங்கம். எல்லாம் சீக்கிரமா எழுப்புங்க பார்க்கலாம். தயவுசெய்து யாரும் சிரிக்க வேண்டாம், யாரோடு கூட பேச வேண்டாம். அப்படியே கண்களை மூடி அப்படியே எழுப்பிட்டு சீக்கிரமா சீக்கிரமா எழுப்புங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடுங்கம்மா, யாரும் கண்ணை திறக்க கூடாது. எல்லாம் கண்களை மூடி நம்முடைய வலது கருத்தை நெஞ்சில் வைங்க பார்க்கலாம். எல்லாம் வலது கருத்தை மார்பில வச்சு கொள்ளுங்க. ஒரு தீர்மானம் பண்ணுவோமாக. இந்த நாளில இருந்த ஆண்டவரே, என்னுடைய சரீரம் யாருடைய சரீரம் என்று நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாவு யாருடைய நாவு என்று நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய உதடு யாருடைய உதடு என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கண்கள் உங்களுடைய கண்கள் ஆண்டவரே. என்னுடைய கண்களின் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள கண்கள். தீமையை பார்க்க மாட்டாதே சுத்த கண்ணனாகிய என் பரலோக தேவனாகிய யெகோவா தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் என்னுடைய கண்களில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அசுத்த காட்சியை பார்ப்பது எப்படி? சினிமா போஸ்டர் பார்ப்பது எப்படி? அசுத்த எண்ணத்தோடு கூட ஒரு ஸ்திரீயை ஒரு புருஷனை பார்ப்பது எப்படி? அசுத்த எண்ணத்தோடு கூட ஒரு நபரை தொடுவது எப்படி? அசுத்தமான இடங்களுக்கு போவதற்கு வேதாகமம் எனக்கு இடம் கொடுக்கவில்லை. நான் பிரசங்கிக்கிற இயேசுவானவர் மதுபான கடைக்கு போவதற்கு எந்த ஒரு கிறிஸ்தவனுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. சீட்டு விளையாட எந்த ஒரு கிறிஸ்தவனுடைய கரத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. பொடி போட, சுருட்டு பிடிக்க, வீடி பிடிக்க, புகையிலை போட, வெற்றிலை பாக்கு போட, ரோஜா பாக்கு போட, எந்த பாக்கு போடுவதற்கு கர்த்தர் ஒரு நபருக்கும் அதிகாரம் கொடுக்கவில்லை. இஷ்டம் போல் வாழ்கிற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வித்தியாசமான வாழ்க்கை. அது ஒரு மனுஷனுக்காகவோ, ஒரு தலைவருக்காகவோ, ஒரு கட்சிக்காகவோ, ஒரு நிறத்துக்காக வாழக்கூடிய வாழ்க்கை அல்ல. பரலோக தேவனாகிய கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. பரலோக தேவனாகிய கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர், இனி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், இனி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். ஆண்டவரை, இனி உம்மை நான் வேதனைப்படுத்த மாட்டேன். ஏதோ ஒரு பண்டிகைக்கு போவதை போல் நினைத்து வந்தேன் ஆண்டவரே. ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறேன். கர்த்தர், ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடு. வாயை திறந்து நீங்களே பேசுங்க. இனி நான் அசுத்தத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், இனி பாவத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், இனி உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டேன், இனி தீமையை திரும்பி பார்க்க மாட்டேன், அசுத்தத்தை கையில தொட மாட்டேன். கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து இனி இஷ்டம் போல பேச மாட்டேன், இஷ்டம் போல நடக்க மாட்டேன். கர்த்தருடைய ஆலயத்தில் ஆலயம் கட்டப்படும் பொழுது எந்த ஒரு கற்களின் சத்தம் ஆலயத்தில் கேட்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயம் கட்டும் பொழுது உடைக்கப்பட்ட கற்களினாலே கொண்டு வந்து ஆலயத்தை கட்ட வேண்டும். காரணம், ஆலயம் கட்டுகிற இடத்திலே சுத்திகளினாலே, உளியினாலே, வாட்சிகளினாலே கற்களை உடைக்கிற சத்தம் கேட்கப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னா ஆலயத்தில் சண்டை இருக்கக்கூடாது, சச்சரவு இருக்கக்கூடாது, வார்த்தை பேதம் இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது, எரிச்சல் வரக்கூடாது, இஷ்டமான காரியத்தை செய்யக்கூடாது. அங்கு பேச வேண்டிய ஒரே நபர் கர்த்தருடைய ஆவியானவர் மட்டும்தான். ஆலயத்தில் சண்டை போடுற மக்கள் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் பிரிவினை பண்ணுகிற மக்கள் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து மார்க்கமேக காண்பிக்கிற மக்கள் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து தேவையில்லாத காரியங்களை பிரச்சனை எழுப்பக்கூடிய மக்கள் இருக்கிறீர்களா? ஆற்றிக்கொள்ளுவோமாக, ஆற்றிக்கொள்ளுவோமாக. எத்தனை வருஷமாக கிறிஸ்தவராக இருக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படிப்பட்ட கிறிஸ்தவராக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். வாலிப தம்பி, தங்கை, ஆலயத்துக்கு வருவது இயேசுநாதரை பார்க்க மட்டும் ஆலயத்துக்கு உள்ள வரணும். விருப்பமானவர்களை பார்ப்பதற்காக ஆலயத்துக்கு வரக்கூடாது. திருமணத்துக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு ஆலயத்துக்கு வரக்கூடாது. கடன் வாங்க ஆலயத்துக்கு வரக்கூடாது. வேறு காரியங்களுக்கு ஆலயத்துக்கு வரக்கூடாது. குற்றம் கண்டுபிடிக்க தேவ ஆலயத்துக்கு வருவதற்கு ஒருவருக்கும் என் தேவனாகிய கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை. ஆலயத்துக்கு வருவது கர்த்தரை ஆராதிக்க, கர்த்தரை வணங்க, கர்த்தரை துதிக்க. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இதைத்தான் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
இன்றைக்கு நாம் நிற்பது அவருடைய துதியை சொல்லுவதற்காக மட்டும்தான். வேறு எந்த அதிகாரம் நமக்கு கொடுக்கப்படவில்லை. யாரை குறித்து பேச, யாரை குறை சொல்ல, ஒருவரையும் நியாயம் தீர்க்க எந்த விதமான ஜட்ஜ்மெண்ட் அதிகாரத்தை என் கரத்துல இயேசு கொடுக்கவில்லை. பிரசங்கிக்கிற அதிகாரத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை ஒழுங்கா சொல்றதுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். உங்களுக்கு அதுதான். கர்த்தருடைய வசனத்தை கேட்க ஆலயத்துக்கு உள்ள வருவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சொந்த பேச்சை பேசிட்டு, சொந்த காரியங்களை பார்த்துட்டு, சொந்த பெருமைக்காக ஆலயத்துக்கு வருவதற்காக கர்த்தர் ஒருவரையும் அழைக்கவில்லை. ஒரு தீர்மானம் பண்ணிக் கொள்ளலாம். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படியோ இனி வரக்கூடிய நாட்களில் கர்த்தருக்கு என்று வைராகி காண்பிக்கலாம். கர்த்தருக்கு என்று வைராகி காண்பிக்கலாம். கர்த்தருக்கு என்று உத்தமத்தை காண்பிக்கலாமா? ஆண்டவரத்தில் ஒப்புக்கொடுக்கலாம். ஆண்டவரே, இது உமக்காக வாழ போகிறேன். ஆசாரிகளின் அப்பத்தை எனக்கு கொடுத்தீரே, தூதர்களின் அப்பத்தை கொடுத்தீரே, நீரே உம்முடைய சரீரத்தை எனக்கு அப்பமாக கொடுத்திருக்கிறீரே, நம்புகிறேன் என்று சொல்லலாமா? ஓ பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் வருகிறீங்க பாருங்க. எல்லாரும் வருகிற கரம் தட்டி ஆண்டவரை உள்ளத்துல வாங்க. எல்லா கரம் தட்டி ஒப்பு கொடுங்க. கூப்பிடுங்க. வாயை திறந்து யாரும் வெட்கப்பட வேண்டாம். ஒரு நபரையும் பார்க்க வேண்டாம். எந்த நபரையும் பார்க்க வேண்டாம். எந்த நபருக்காக காத்திருக்க வேண்டாம். உங்களை நீங்க கூப்பிட மாட்டீர்களா என்று ஆவியானவர் ஏந்தி கொண்டிருக்க. கூப்பிடுங்க பாருங்க. வாங்க ஆண்டவரே, வாங்க பிதாவே, ஆண்டவரா இயேசு வாங்க சொல்லுங்க. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் தயவு செய்து வாயை திறங்க. கர்த்தருக்காக வாயை திறந்து பேசுங்க. கூப்பிடுங்க. கல்வாரி நாயகரே, எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பிற்கப்படுகிற அப்பமானவரே, ஒப்புக்கொடுங்க. கூப்பிடுங்க. ஜீவ அப்ப